பார்கவி உயிருக்கு எந்தவித ஆபத்தும் குணசேகரனாலையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு தெரிவிச்சிருங்க. ஏன்னா முல்லையும் அவங்களோட ஆளுங்களும் பார்த்தீங்கன்னா பார்கவியை கண்டுபிடிச்சுனே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்டே போய் கேட்குவாங்க. அந்த பையனை இங்கே வர சொல்லியிருக்க, அது மட்டும் இல்லாமல் உன் ஃபோட்டோவை தேடிட்டு ரவுடி பசங்க வராங்க. ஸோ என்னதான் நடக்குதுங்க, அந்த பையனை நீ தான் வர சொன்னியா, ஏன் இப்படி என் உயிரை வாங்குற, உண்மையை சொல்லு, அந்த பையனை நீ தானே வர சொன்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருவி துருவி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதுக்கு பார்கவி சொல்லுவாங்க, அப்பா இதுக்கு எதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அந்த எக்ஸாம் எப்போ முடிஞ்சோ அப்போ இருந்தே நான் அவங்ககிட்ட பேசுறதவே நிறுத்திடும்பா, தர்ஷன் இங்கே இருக்கிறான்ற விஷயமே வந்து நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்கவி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க அப்பா இது எல்லாத்தையும் கேட்காம பயந்துட்டு பார்த்தீங்கன்னா டோரை திறப்பாங்க. ஆனால் பார்கவியோட ஃபோட்டோ பார்த்தே கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒன்று தொலைஞ்சு போச்சுனே, இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணு இங்கே இருக்கா அப்படின்னு கேட்கவும் எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு படப்படன்னு வந்து உள்ளே வந்துருவார். ஸோ உள்ளே வந்த உடனே ரவுடி பசங்க உன் ஃபோட்டோ காமிச்சு தான் கேட்குறாங்க, தயவு செஞ்சு அந்த பையன் தெரியும், அந்த பையனை நீங்கள் வர வச்சிருந்தேன்னா தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போக சொல்லிடுமா, நம்மளை ஏற்கனவே நிறைய துன்புறுத்திட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டு இருக்கு. வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா 10 நாளைக்குள்ள கல்யாணத்தை நடத்தவும் சொல்லிட்டு உங்க அண்ணன் எங்க பந்தக்காலாம் நட்டுட்டு இருக்காரு, என்ன ஆச்சு, தர்ஷனை கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கிட்டையும் கரிகாலன் கிட்டையும் கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடைக்கானல தான் இருக்கோம், இன்னும் எந்தவித தகவலும் வரல, அவங்க தெரிஞ்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாரு. குணசேகரனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அது என்ன விஷயம்னா, நம்ம தர்ஷன் வந்து கொடைக்கானல தான் இருக்கிறன்ற விஷயம் குணசேகரனுக்கு தெரிய வருது. அது எப்படின்னா அறிவுக்கரசியும் முல்லையோட ஆளுகளும் அங்கே போயிருப்பாங்க. தர்ஷன் இவன் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ஷனை பார்த்தே டவுட் பட்டு அவனுடைய ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா முல்லைக்கும் நம்ம அறிவுக்கரசிக்கு அனுப்புவாங்க. இவன் தான் நான் பார்த்து சொல்லுங்கள், எனக்கு இவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குன்னு சொல்லிட்டு கிடைச்சாண்டா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு இவனை மட்டும் தூக்கிட்டு வாங்க, கூட அந்த பொண்ணு இருந்துச்சுன்னா அந்த பொண்ணையும் அவங்க அப்பனையும் அங்கேயே முடிச்சுட்டு வந்துருங்க அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா சொல்லி அமைச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தர்ஷனை தேடுற முயற்சியில் இல்லாமல் பார்கவியை எப்படி முடிப்போம் அப்படின்ற முயற்சியில் தான் இருக்காங்க. ஸோ பார்கவியை அங்கேயே முடிச்சுட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. ஏற்கனவே தர்ஷனால் நிறைய பிரச்சனை நம்ம பார்கவிக்கு வந்துடுச்சு. அவளை லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாற்றி அவ்வளோ பெரிய பிரச்சனையே கொடுத்தாங்க இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும். அப்படி இருந்தும் சகிச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ஊரை விட்டு போய்ட்றோம், நீங்கள் நல்லா இருங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்கவி பண்ணாங்க. ஆனால் அது எல்லாமே வந்து தவிடு பொடி ஆகிட்டாருங்க நம்ம தர்ஷன். ஏன்னா தர்ஷன் பார்கவி கொடைக்கானல தான் இருக்காங்கன்னு தெரியாமல் அவங்க இருக்கிற ரெசார்ட்லேயே பார்த்தீங்கன்னா போய் தங்கிட்டு இருக்காரு. அது மேலும் பார்த்தீங்கன்னா பார்கவிக்கு தான் ஆபத்து. ஏன் பார்கவிக்கு ஆபத்துனா பார்கவியை முடிக்க சொல்லி தான் இவ்வளோ பேரும் வந்து துடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ தர்ஷனும் இங்கே தான் இருக்கான், பார்கவியும் இங்கே தான் இருக்கான். 2 விஷயமும் பார்த்தீங்கன்னா குணசேகரனுக்கு போய் காதில் விழுது. பாத்தியாப்பா கதிரு, ஒன்றும் தெரியாத பத்தினி மாதிரி வந்து மீனாட்சி அம்மனுக்கு முன்னாடி சத்தியம் பண்ணாலே இந்த ஈஸ்வரி, இப்போ தெரியலையா இவளோட நடிப்பு என்னன்னு சொல்லிட்டு, பாத்தியா ஜீவானந்தத்து கையில் அமுச்சு தான் வந்து இவங்களெல்லாம் சேர்த்து வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கா. ஜீவானந்தமும் கொடைக்கானல தான் இருக்கான், நம்ம பையனும் கொடைக்கானல தான் இருக்கான், அந்த பார்கவின்ற பொண்ணும் கொடைக்கானல் தான் இருக்கான். ஸோ இவங்க எல்லாருமே சேர்த்து வச்சது பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி தான். பார்த்தியா நம்மக்கிட்ட என்ன வேஷம் போட்டுட்டு இருக்கா, கல்யாணம் முடிவிட்டு அப்பாரு இருக்குது, 10 நாள் மட்டும் தான் நான் வெயிட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் பழைய குணசேகரனை பார்க்குவீங்க நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குணசேகரன் கதிர்கையில் சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக சேர்ந்து கொடைக்கானலுக்கு போக போகிறாங்க. பார்கவியை முடிச்சிருவாரோ, பார்கவி ஏதாச்சும் பண்ணிடுவாரோ, இல்லை தர்ஷன கோவத்துலேருந்து சுட்டுடுவாரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரிக்கு ஒரு பயம் இருக்குது. ஏன்னா முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா துப்பாக்கியெல்லாம் வாங்கி வச்சுட்டு இருக்காரு நம்ம குணசேகரன். அதனால் ஈஸ்வரிக்கு பயங்கரமாக பயம் வந்துடுது. நம்ம பையன் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்காம போயிட்டா கூட பிரச்சனை இல்லை, ஆனால் நம்ம பையனே கிடைக்காம போயிட்டா நமக்கு வந்து மேலும் மேலும் துன்பத்தை தான் கொடுக்குறாரு. இதை எப்படியாச்சும் வந்து சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜீவானந்தத்து கையில் நம்ம டேரெக்டாக போயிட்டா என்ன, ஏற்கனவே ஜீவானந்தம் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காருன்னு இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம பையன் முக்கியம்னா அதுக்கு ஜீவானந்தத்து கையிலே போயிட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. பட் வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம் ஜீவானந்தத்துக்கு நீங்கள் மறுபடியும் போனீங்கன்னா பெரிய பிரச்சனையே கிரியேட் ஆகுமேக்கா, இந்த சமயத்தில் போய் நீங்கள் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டிங்கன்னா இவர் வைக்கவே மாட்டார், நம்ம ஜீவானந்தத்தை வந்து வைக்கவே மாட்டார், ஏற்கனவே அவங்க மனைவி இழந்ததுக்கு காரணமே இவர் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், எனக்கு என் பையன் தான் முக்கியம், நான் கண்டிப்பாக ஜீவானந்தத்துக்கு எல்லாம் ஹெல்ப் கேட்டு போக தான் போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போது நம்ம சக்திக்கும் நம்ம கரிகாலனுக்கும் எதுவுமே தெரியல, ஆனால் ரவுடி பசங்க கண்டுபிடிச்சிட்டாங்க பார்கவி இருக்கிற இடத்தையும் நம்ம தர்ஷன் இருக்கிற இடத்தையும். நம்ம தர்ஷனுக்கு பார்கவி சப்போர்ட் பண்ணுறதுக்கு பார்க்குவாங்க. ஏன்பா அவனே டிப்ரெஷனில் வந்திருக்கான், கல்யாணம் கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு அவனை போயிட்டு நம்ம இந்த தனியாக அனுப்பி வச்சோன்னா அந்த ரவுடி பசங்க மறுபடியும் கொண்டு போயிட்டு கொடுமைப்படுத்தி கட்டாய கல்யாணம் பண்ணுவாங்க. இது நமக்கு தேவையா, தர்ஷனை நாமளே அடைக்கலம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லுவாங்க. ஏமா இது நாள் வரைக்கும் அவன் கொடுத்த அடைக்கலமே நமக்கு போதும், அந்த ஊர்லேயே இருக்க முடியாத அளவுக்கு பண்ணி விட்டான், இப்போ உலகத்திலே இருக்க முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரவுடி பசங்களை வச்சு மிரட்டுறான். இதுக்கப்புறமும் வந்து தர்ஷனை நீ நம்புறனா நீ தான் பெரிய முட்டாள், நான் சொல்கிறத கேளு, நம்ம உயிரோடு இருக்கணும், நீ எனக்கு ரொம்ப முக்கியம், அவன் முக்கியம் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா
ஒரே அடியா வந்து அந்த பையனுக்கும் உனக்கும் சம்மதம் இல்லைன்னு சொல்லிட்டு யார் வந்தாலும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் முல்லையோட கேங் பார்த்தீங்கன்னா ரவுடி பசங்க 2 பேரும் இங்கே தான் இருக்காங்க, 2 பேரையுமே நான் தான் கஸ்டடியில் வச்சுட்ருக்கேன், நீங்கள் வந்துருங்க, அவங்க எங்கேயுமே போக முடியாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவுக்கரசுகளையும் முல்லைகளையும் சொல்லிடுவாங்க. இந்த விஷயத்தை அறிவுக்கரசி டேரெக்டாக கால் பண்ணி குணசேகரன் கையில் சொல்லிடுவாங்க. இப்போ குணசேகரனும் நம்ம கதிரும் அங்கே கிளம்பி போயிட்டு இருக்காங்க துப்பாக்கி எடுத்துன்னு போகிறது தான் வந்து பயமாக இருக்குது இப்போ ஈஸ்வரிக்கு. அதனால ஜீவானந்தத்தோட ஹெல்ப்பை கேட்டே ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைக்கிறாங்க. என்ன இருந்தாலும் தொட்ட குறை விட்ட குறைன்னு பார்த்தீங்கன்னா அசிங்கப்படுத்திடுறாங்க நம்ம விசாலாட்சி அம்மா. நான் அவங்க கிட்ட வந்து 1% கூட பேசவே இல்லை, இது மீனாட்சி அம்மன் மேலே சத்தியம், தர்ஷினி காணாமல் போனதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியம் பண்ணியிருப்பாங்க. இப்போது ஜீவானந்தத்துக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி தர்ஷனுக்கு கட்டாய கல்யாணம் பண்ணுறதுக்காக இவர் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு, இதை எப்படி தடுத்து நிறுத்துறது எனக்கு தெரியல, முன்ன மாதிரி இருந்தால் கூட நான் ஏதாச்சும் பண்ணுவேன், ஆனால் இப்போ துப்பாக்கியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எங்களை மிரட்டிட்டு இருக்காரு, வீட்டில் இருக்கிற எல்லாருமே அலண்டு போயிருக்கோம், தர்ஷனுக்கும் அந்த பார்கவின்ற பொண்ணுக்கும் ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன உயிரோடு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ கூட வந்து நம்ம ஈஸ்வரிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு விஷயம் சொல்லுவார். ஸோ இப்போ ஈஸ்வரிக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. என்ன ஆச்சு என்ன விஷயம் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே நம்ம பார்கவின்ற பொண்ணை வந்து லவ் பண்ணி ஏமாற்றிட்டு பணத்துக்காக அவங்க அப்பா ஆசைப்பட்ட பொண்ணு அவங்க சித்தப்பா ஆசைப்பட்ட பொண்ணை வந்து அந்த ஃப்ராடு கும்பல்கிட்ட போயிட்டு இவன் வந்து அடிமையாயிட்டான். இப்போ கல்யாணத்துக்கும் ஒத்துக்கிட்டான், ஆனால் இந்த பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இப்போ திருந்திட்டான், நான் அவனை வந்து ஒரு மனுஷனாக மாற்றி வச்சுருக்கேன், ஆனால் இப்போ வந்து கட்டாய கல்யாணம் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா குணசேகரனும் அவங்க தம்பிகளும் துடிக்கிறாங்க. இதுக்கு ஒருபோதும் பார்த்தீங்கன்னா நான் வந்து பிடி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு, நான் கொடைக்கானல தானே இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவானந்தம் சொல்கிறாருங்க. ஜீவானந்தம் போகாததுக்கு முன்னாடியே எப்படியாச்சும் போயிடணும்னு பார்த்தீங்கன்னா குணசேகரனும் கதிரும் கிளம்பிட்டாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அறிவுக்கரசியும் முள்ளையும் கிளம்பிட்டாங்க, ரவுடி பசங்களும் வந்துட்டாங்க, அதே மாதிரி ஜீவானந்தமும் வந்துட்டார். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதமா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா தர்ஷனை கேட்குறாங்க. என்னை அடித்து துன்புறுத்தி இந்த கல்யாணத்தை பண்ணிக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவும் எங்கள் சித்தப்பாவும் துன்புறுத்துறாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு குணசேகரன் சொல்லுவார், ஏண்டா நீ தாண்டா இந்த கல்யாணத்தை நடத்தி வைன்னு சொன்னேன், நீ தாண்டா பண்ண, ஆமாப்பா அப்போ அறிவு இல்லாமல் சொல்லிட்டேன் அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த பொண்ணுக்கு இப்போ மெச்சூரிட்டி இல்லை, நான் இன்னொரு பொண்ணை ஏமாற்றிருக்கேன், நம்ம வீட்டிலேயே நான் தான் முதல் பட்டதாரியாக வந்து இந்த வீட்டில் நான் வந்து நிற்க போகிறேன், தயவு செஞ்சு சொல்கிறேன் இதை மட்டும் விட்டுருங்க, இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லை, எதுவாக இருந்தாலும் 5 வருஷம் கழிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நான் சொன்னதை நீ வந்து நிறைவேற்றலைன்னா எனக்கு பிள்ளை எனக்கு உயிரே தேவையில்லை, உன் உயிர் எதுக்குடா இருக்கட்டும், நான் கொடுத்த உயிர் தானே அது, நான் சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணி இதெல்லாம் பண்ணிக்கலாம் உயிரை விட்டுரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவார். ஸோ குணசேகரன் இது சட்டபூர்வமாக நீங்கள் சொல்கிறது வந்து தப்பு, ஒரு பையன் விருப்பம் தான் அந்த கல்யாணத்திலே ரொம்ப முக்கியமானது, ஒரு பொண்ணு விருப்பம் தான் முக்கியமானது, பொண்ணுக்கு விருப்பமானா பையனுக்கு விருப்பம் தான் தானே கல்யாணம் பண்ணிப்பாங்க, நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. நான் தாய் மீனாட்சி கையில் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க அறிவுக்கரசிக்கு அன்புக்கும் தர்ஷனுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு, ஸோ இதில் ஏதாச்சும் மிஸ் ஆச்சுன்னா உங்களை எல்லாம் ஏதாச்சும் பண்ணிவிட்டு நானும் ஏதாச்சும் பண்ணிப்பேன் துப்பாக்கி வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குணசேகரன் மிரட்டுவார். ஆனால் இந்த மிரட்டலுக்கெல்லாம் நம்ம தர்ஷன் கொஞ்சம் கூட பிடி கொடுக்கலைங்க. தர்ஷன் அவங்க அம்மா வந்து காப்பாற்றிட்டாங்களேன்னு சந்தோஷமாக இருக்காங்க. தான் பையனோட ஆசை தான் தனக்கு முக்கியம், தான் பையன் தான் தனக்கு முக்கியம்னு பார்த்தீங்கன்னா ஜீவானந்தத்தை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஈஸ்வரி. ஏன்னா 1000 பேசிட்டோம் அத்தையும் நம்ம வீட்டுக்காரும், ஆனால் பையன் போயிட்டான்னா இன்னொரு நாளைக்கு அவங்களே கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜீவானந்த ஹெல்ப்போட வந்திருக்காங்களா. இப்போது வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம் துடிச்சு போயிட்டாங்க, என்ன ஆச்சோ தெரியலையே தர்ஷனுக்கு, இவங்கெல்லாம் வந்து கொடைக்கானல் கிளம்பி போயிருக்காங்க, அக்காவும் போயிருக்காங்க, என்ன ஆச்சோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் பண்ணவும், தர்ஷன் இங்கே தான் இருக்கான், பார்கவி இங்கே தான் இருக்கான், நான் சேஃபாக கொண்டு வரேன் பார்த்தா சொல்லிடுவாங்க. ஆனால் இன்னொரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்கவியை மட்டும் விட்டுட்டு போனீங்கன்னா பார்கவியை முடிச்சிருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, யாருக்கு ஈஸ்வரிக்கு. இப்போ பார்கவிக்கு போய் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்குறாங்க. ஏமா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு, நான் கோடி மன்னிப்பு கேட்டால் கூட உனக்கு வந்து அது ஈடாகாதுன்னு எனக்கு தெரியும், ஏன்னா என் பையன் தான் உன்னை வந்து துரோகம் பண்ணிட்டா லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, அதுக்கு என் குடும்பமே உன் காலில் வந்து விழுந்திருக்கணும், உனக்கு அசிங்கமாக அந்த ஃபோட்டோலாம் எடுத்ததுக்கு, ஆனால் மறுபடியும் நாங்கள் தான் உனக்கு குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கோம், அப்படி இருந்து நீ ஊரை விட்டு போயும் தர்ஷன் தெரியாதனமாக உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிறானேம்மா, இதுக்கு நான் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்குறேன், என்னை மன்னிச்சிரு, என்னை மன்னிக்கிறதுக்கு உனக்கு மனசே வரலனாலையும் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி டேரெக்டாக போயிட்டு பார்கவி கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. பட் பார்கவியை தனியாக விட்டு வந்தாங்கன்னா முடிச்சிருவாங்க. ஏன்னு சொல்கிறேன் பாருங்க, மறுபடியும் வந்து நாங்கள் என்ன தான் வந்து பண்ணாலையும் தர்ஷனை கட்டாய கல்யாணம் பண்ணிடலாம் ஈஸியாக, ஆனால் பார்கவியை முடிச்சுட்டா அவன் எங்கேயுமே போக மாட்டான்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களாம் நினச்சிட்டு இருக்காங்க. தர்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா பார்கவியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்குது, ஆனால் நம்ம பண்ண தப்பெல்லாம் நம்ம மனசு முன்னாடியே வந்து போதே கண்ணு முன்னாடியே வந்து போதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைலண்ட்டாக அவங்க அம்மா சொல்கிறதுக்குள்ள ஓகே சொல்லிட்டு 5 வருஷம் பார்க்கலாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஆனால் குணசேகரன் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, என்ன மீறி இந்த கல்யாணத்தை நீங்கள் தடுத்து நிறுத்தினீங்கன்னா பழைய குணசேகரனை பார்க்குவீங்க, இந்த அம்மா புள்ளன்னு யாருமே பார்க்க மாட்டா, சுட்டு தள்ளிட்டு ஜெயிலுக்கு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க.
அதுக்கு ஜீவானந்தம் சொல்லுவார், இதெல்லாம் வந்து நான் பழைய ஜீவானந்தமாக இருந்தால் நீ பேசியிருக்கவே மாட்டேன் குணசேகரன். ஏன்னா என் மனைவி இறந்து போனதுக்கு காரணமே நீன்னு தெரிஞ்சு உன்னை விட்டு வச்சிருக்கனா என் பொண்ணுக்காக தான். என் பொண்ணும் ஏதாச்சும் நீ பண்ணுறன்னு மட்டும் சொல்லிப்பாரு, அப்புறம் இருக்க உனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம தர்ஷனை காப்பாற்றிட்டாங்க, பார்கவியை சேவ் பண்ணிட்டாங்க நம்ம ஈஸ்வரிக்கு ஒரே ஒரு விஷயம் தான், தான் பையன் ஆசைப்பட்ட கல்யாணம் அவன் ஆசைப்பட்ட மாதிரி தான் நடக்கணும். அடிமையாக போயிட்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, பணத்துக்கு ஆசைப்பட்டு பணத்துக்கு வேலை போகக்கூடாது, ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. அப்படின்றதுனால தான் நம்ம தர்ஷன வாயாலே பார்த்தீங்கன்னா நடத்த கெட்டவும் சொல்லியும் அவனை மனுஷனாக திருத்திருக்காங்க. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.